அன்புள்ள சகோதர சகோதரிகளுக்கு நான் இவருக்கு எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கெல்லாம் தெரியும், ஆத்திரத்தில் கொலை செய்வது பாவம். ஆத்திரத்தில் யாரையாவது கெட்ட வார்த்தையில் ஏசுவதும் பாவம். நம்மை சுற்றி பார்க்கும்போது ஆத்திரத்தால் பல விபரீதமான நிகழ்ச்சிகள் நடக்குது. ஆகவே இது பாவம். பழைய ஏற்பாட்டிலும் கொலை செய்வது, பிறரை சரியான வார்த்தைகள் பேசாமல், நல்ல வார்த்தைகளை பேசாமல் கெட்ட வார்த்தை பேசுவது தவறு என்று பழைய ஏற்பாட்டிலும் பரிசேயர்கள் அதையும் கடைபிடித்தார்கள். இயேசு சொல்கிறார், ஆத்திரம் கொள்வது, கெட்ட வார்த்தை பேசுவது, கெட்ட செயல்கள் செய்வது, இதுக்கெல்லாம் மூலம் இது மனது. மனதுதான் இதற்கு மூலம். இயேசு சொல்கிறார், உங்களுடைய நெறி பரிசேயர்களை விட மேலோங்கி இல்லாவிட்டால் நீங்கள் இறை அரசுக்குள் நுழைய முடியாது என்று இயேசு சொல்கிறார். அப்படா எங்கேருந்து வருது? ஆத்திரம், கோபம், கெட்ட மொழியில் பேசுறது எல்லாம் எங்கேருந்து வருது? மனசிலிருந்து வருது. ஏற்கனவே இயேசு நற்செய்தி சொல்லியிருக்கிறார், மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். மனசை நம்ம முதல்ல தூய்மைப்படுத்தி இறைவன் பால் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். ஞானஸ்தானம் கொடுக்கும்போது குழந்தைகள் முதல் சடங்கு இந்த மனதை இறைவனத்தில் கொண்டு வருவது. அங்க குருவானவர் மீட்பின் எண்ணெய் பூசுவார். அதே போல நமக்கும் மனசு தான் முக்கியமானது. மனசை தூய்மையை வச்சுக்கணும். மனதை இறைவன் பால் வைத்துக் கொள்ள வேண்டும். இறைவன்கிட்ட கொண்டு வரணும். நாம் ஆவியானவரிடம் வேண்டி, ஆண்டவரே இந்த மனதை தூய்மைப்படுத்தி இதில் வாசம் செய், என்னோடு தங்கும், என்னோடு என்னை வழி நடத்தும் என்று கேட்க வேண்டும். நாம் அதான் ஏசு சொல்லுகிறார். இதான் நெறி. நெறி என்றால் சரியான முறை. பரிசெய்வது மேலோட்டமானது. கொலை செய்யறது, இந்த மாதிரி வார்த்தைகளை விடுறது, இதைத்தான் பாவம் சொல்லுவாங்க. இயேசு அதை விட மேலே போய் மனசை சரிப்படுத்து. மனசு தான் எல்லாம் வருது. ஆகவே இந்த மனதை நாம் பத்திரமாக வைத்துக் கொள்வோம், தூய்மையாக வைத்துக் கொள்வோம். இறைவனுடைய ஆவியானவர் இந்த மனதில் குடிக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.